வணக்கம். நான் உங்கள் டாக்டர் குரு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து வெரிகோசல். அதாவது கால்ல ஏற்படக்கூடிய வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில கால்கள் வந்து ரத்தங்கள் வந்து தடப்படுதோ, அப்போ வந்து அந்த நரம்பு சுருள் மாரி ஏற்பட்டு, அந்த இடத்த வந்து டெம்பரேச்சர் அதிகமாகி, ஈவன் ஸ்கின் கலர் வந்து பிளாக் கலரா மாறி, கால் வந்து ரொம்ப வீங்கி, நடக்கக்கூட முடியாத நிலைமை வந்து ஏற்படுத்தக்கூடிய நெறைய பேர் பேஷண்ட் நம்ம பார்த்திருப்போம். நீங்களும் வந்து நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதே மாரி தான் எப்போ வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து விதைப்பையில வந்து தடைப்படுதோ, அததான் வந்து நம்ம வந்து வெரிகோஸ்ல்னு சொல்றோம். அதாவது சித்த மருத்துவத்துல இத வந்து விரைவாதம் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த விரைவாதத்துல அதாவது இந்த வெரிகோஸ்ல என்ன ஏற்படுதுன்னா, அதாவது ஹார்ட்ல இருந்து செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து விதைப்பையிலே தங்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல கூடிய நரம்புகள் வந்து ரொம்ப தடிமனாகி, உள்ளுக்குள்ளேயே அந்த ரத்தம் தங்கி, அதாவது நான் ஆக்ஸிஜனேட்டட் பிளட் இயற்கையா வந்து ஹார்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல ரத்தம் வந்து தடப்பட்டு கெட்ட ரத்தமாக மாறி ஒரே இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து சுத்தி வந்து அதிகமாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல யாருக்குமே தெரியாது. இத வந்து நிறைய பேர் வந்து லைட்டா பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல நீங்க அப்போதைக்கு மெடிசன் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. அப்போதைக்கு உங்களுக்கு பெயின் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். அப்படியே விட்டுருப்பீங்க. கொஞ்ச நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகும்னா, அது வந்து அதிகமாகும் பொழுது திடீர்னு வந்து ரொம்ப வீக்கமாக மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்பதான் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து 3 கிரேட், 4த் கிரேட் இருக்குன்னு வந்து சொல்லிருவாங்க. அப்படி வந்து நீங்க பண்ணாம, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே நீங்க வந்து நீங்க நம்ம சித்த மருத்துவத்துல நீங்க மருத்துவம் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து அந்த கெட்ட ரத்தம் வந்து நல்ல ரத்தமாக மாறி, பாடி டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து சரி செய்ய முடியும். இதுக்கு அறுவை சிகிச்சை மட்டும் தான் வந்து நிரந்தர தீர்வு அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறாங்க நெறைய பேரு. ஈவன் நெறைய பேர் வந்து வெரிகோஸ்டல் அதாவது ஸ்க்ரோட்டம்ல இருக்கக்கூடிய வெரிகோசலுக்கு வந்து ஈவன் சர்ஜரி பண்ணா கூட, டாக்டர் எனக்கு வந்து 2, 3 வாட்டி சர்ஜரி நடந்துருச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கேன். எனக்கு இப்ப திருப்பி வந்துருச்சு. திருப்பியும் டாக்டர்ட்ட போகும்பொழுது, எனக்கு திருப்பியும் சர்ஜரி பண்ணாங்க. ஆனா எனக்கு வந்து இப்ப திருப்பியும் வந்துருச்சுன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. இதுக்கு என்ன பண்றதுன்னு வந்து கேட்பாங்க. அதனால இதிலிருந்தே உங்களுக்கு புரியும். வெரிகோசலுக்கு வந்து சர்ஜரி வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. ஈவன் நீங்க எந்த டாக்டர் வந்து சஜெஸ்ட் பண்றாங்களோ, நீங்க அவங்க கிட்ட கேட்கும் பொழுதே சொல்லுவாங்க. இது எங்களுக்கு அதாவது சொல்ல முடியாது. திருப்பியும் வரதுக்கான வாய்ப்புகளோட இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அதனால வெரிகோசல்க்கு வந்து சர்ஜரி மட்டும் நிரந்தர தீர்வு கிடையாது. ஆனா நம்ம சித்த மருத்துவத்துல இது வந்து பழைய காலத்திலே வந்து இது வந்து விரைவாதம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய நோய்கள்ல வந்து வரதுனால, இத வந்து நம்ம ஈஸியாவே நம்ம சித்த மருந்துகள் எடுத்துக் கொள்ளும் பொழுது 3 டூ 4 மாசத்துலயே உங்களுக்கு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகி, ஈவன் 3 கிரேட், 4த் கிரேடா இருந்தா கூட படிப்படியா குறையறது வந்து நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லயே பார்க்க முடியும். வெரிகோசல்ல வந்து அதாவது இந்த ஸ்க்ரோட்டம்ல ஏற்படக்கூடிய வெரிகோசல் வந்து நெறைய பேத்துக்கு வந்து இந்த கிரேட்ஸ் வந்து நெறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கு. அதாவது டாக்டர் எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிரேட் 1 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்ல. அதுவா சரியாயிரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து எனக்கு ஒரு 1 இயர் கழிச்சு பார்க்கும்பொழுது, திடீர்னு பெயின் வந்து நான் போகும்பொழுது திருப்பி ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து கிரேட் 4 இருக்குன்னு சொல்ட்டாங்க. இது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து நெறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கு. இந்த வெரிகோஸ்ல வந்து கிரேட் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இப்ப கிரேட் 1ல வந்து உங்களுக்கு வந்து ப்ரொட்ரூடரா வந்து அந்த வெயின்ஸ் வந்து நரம்புகள் வந்து வெளிய தெரியாது. பெயின் மட்டும் வரும். நீங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு மைல்டா தான் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு வந்து சொல்லிருவாங்க. இந்த கிரேட் 2லயும் அதே மாரி தான். உங்களுக்கு வந்து சில பேத்துக்கு சில டைம் பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுதோ, அல்லது வந்து திடீர்னு வெயிட் வந்து அதிகமா தூக்கும் பொழுதோ, உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து அந்த நரம்பு வந்து தெரியும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது திருப்பியும் வந்து அந்த நரம்பு வந்து நார்மல் ஆயிரும். ஆனா இந்த கிரேட் 3, கிரேட் 4ல வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து வெயின்ஸ் வந்து ரொம்ப ப்ரொட்ரூடராவே வெளிய தெரியும். தெரியும் பொழுது உங்களுக்கு வந்து பெயின் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வந்து கிரேட் 5ல இந்த நரம்புகள் வந்து தெரிகிறது கூட, அதோட சேர்ந்து உங்களுக்கு வந்து வீக்கம் கூட அதிகமாயிரும். அதாவது ஹைட்ரோசிலும் கூட சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத வந்து கிரேட் 5ன்னு வந்து சொல்றாங்க. இந்த கிரேட் 5ல வந்து ரொம்ப ஈவன் ஃபீவரிஷ்ஷா எப்பவுமே இருக்கும். அதே மாரி வந்து அந்த இடத்த சுத்தி ரொம்ப நெறி கட்டுன மாரி பெயின் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கிரேட் 1ஆ இருந்தாலும் சரி, 2ஆ இருந்தாலும் சரி, 3ஆ இருந்தாலும் சரி, ஈவன் 4 அண்ட் 5ஆ இருந்தாலும் சரி, நீங்க எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டயக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சித்த மருந்துகள் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து ஈஸியாவே அது வந்து கிரேட் வந்து ஈவன் 4த் கிரேட், 5த் கிரேடா இருந்தாலும் அது கிராஜுவலா வந்து அப்படியே ரெடியூஸ் ஆறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பயப்பட வேண்டாம். டாக்டர் என்ன பண்றதுன்னே தெரியல. கிரேட் 4ன்னு போட்டாங்க. சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்ட்டாங்க. எனக்கு எந்த பகுதியில சர்ஜரி பண்ணாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்ல. ஆனா விதைப்பையில வந்து சர்ஜரின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து 1 இயர்ல மேரேஜ் இருக்கு. 6 மந்த்ஸ்ல மேரேஜ் இருக்கு. எனக்கு அந்த இடத்துல ஆப்பரேஷன் பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு வந்து சொல்லுவீங்க. அப்படிலாம் வந்து பயப்பட வேண்டாம்.
எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, வருமுன் காப்போம்ங்கிற அடிப்படையில நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு ஏதாவது லைட்டா பிரிக்கிங் பெயின், லைட்டா ஊசி குத்துற மாதிரி வலி இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஏதாவது கொஞ்சம் நடக்கும்போது ஏதாவது பெயின் இருந்தாலும் சரி, உடனடியாக நீங்க ஒரு ஸ்கேன் சென்டர் போயிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, அல்லது என்ன நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சு வைப்பேன். நீங்க அதை வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எனக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுத்துக்கொள்ளும் போது அது ஈஸியா சரி செஞ்சுக்க முடியும். இந்த விதைப்பையில, அதாவது இந்த ஸ்க்ரோட்டம்ல ஏற்படக்கூடிய வெரிகோசல் வந்து யார் யாருக்கெல்லாம் ஏற்படும்னா, ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வந்து வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தூக்குறவங்களுக்கு, ரொம்ப நேரம் தொடர்ந்து இந்த பேக்கரியில, அதே மாதிரி வந்து பரோட்டா மாஸ்டர்ஸ், அதே மாதிரி வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிள் ரொம்ப நேரம் வெயிலே நின்று இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வெரிகோசல் வந்து பொதுவாகவே ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஏற்படுது. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து லாங்கஸ்டா அனாட்டமிக்கலா இருக்கிறதுனால லெஃப்ட் சைட்ல தான் வந்து ஒரு 90% வந்து லெஃப்ட் சைட்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க டயக்னைஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. லெஃப்ட் சைட் கிரேட் 1 கிரேட் 2 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால வெரிகோசல் வந்து யாருக்கு வேணா ஏற்படலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்யறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஜாஸ்தியா ஏற்படும். எப்படின்னா ஹீட்ல வந்து தொடர்ச்சியா நிக்கிறவங்களுக்கு வந்து உடல் வெப்பம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்போ வந்து விதைப்பையும் அஃபெக்ட் ஆகி ரத்த ஓட்டம் வந்து தடைப்பட்டு இந்த ஸ்க்ரோட்டம்ல, அதாவது விதைப்பையில வந்து விரைவாதம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெரிகோசல்ல வந்து கிரேட் அடிப்படையா வச்சுதான் நம்ம வந்து இந்த, அதாவது பேபி பெற முடியுமா, அதாவது கர்ப்பம் தரிக்க வைக்க முடியுமா அப்படின்னு வந்து இது ஒரு அடிப்படையா வச்சுதான் நம்ம சொல்றோம். இப்போ மினிமல் கிரேட்ல கிரேட் 1, 2, 3ல வந்து ஓரளவுக்கு வந்து விந்தணுக்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆக வைக்க முடியும். அதாவது விந்தணுக்கள் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியா குழந்தை பேர் பெற முடியும். ஆனா வந்து இப்போ கிரேட் 3, கிரேட் 4, கிரேட் 5ல போகும் பொழுது அந்த ஸ்க்ரோட்டம்ல, அதாவது விதைப்பையில வந்து வெப்பம் வந்து அதிகமாகும் பொழுது அந்த நல்ல விந்தணுக்களும் வந்து உற்பத்தி ஆனாலும் உள்ளுக்குள்ள வந்து இறந்துரும். அதனால மினிமல் கிரேட்ல இருக்கும் பொழுது நீங்க வந்து கிரேட் 1, 2, 3ல இருக்கும் பொழுதே நீங்க அதை வந்து சித்த மருந்துகள் எடுத்து சரி செஞ்சுக்க முடியும். உங்களுக்கு வந்து நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்க கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரோட்டம்ல விதைப்பையில ஏற்படக்கூடிய வெப்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஈவன் விந்தணுக்களையும் வந்து நல்லா உற்பத்தி பெறதுக்கும் வந்து நல்ல வழிவகுக்கும். அதனால மினிமல் கிரேட்ல இருக்கும் பொழுதே நீங்க வந்து சரி செஞ்சுக்கிறது நல்லது. நிறைய பேர் வந்து இது சொல்லியிருப்பாங்க, டாக்டர் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெரிகோசில் இருந்துச்சு, கிரேட் 1 இருந்துச்சு, கிரேட் 2 இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஈஸியா எனக்கு கிடைச்சது. ஆனா இப்போ நான் வந்து செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணும் பொழுது என்னால ரொம்ப நாள் வந்து நாங்க வெயிட் பண்ணி பார்க்குறோம். என்னால முடியல. அதனால நாங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிரேட் 4 ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் மோட்டிலிட்டி மார்ஃபாலஜி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, மினிமல் கிரேட்ல இருக்கவங்களுக்கு, அதாவது கிரேட் 1, 2, 3ல இருக்கவங்களுக்கு சில பேருக்கு விந்தணுக்கள் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாவே குழந்தை பேர் பெற முடியும். ஆனா கிரேட் 4, 5 போகும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகலாம். அதனால ஃபர்ஸ்ட் மினிமல் கிரேட்லயே நீங்க வந்து இது வந்து சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே விந்தணுக்களும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதே மாதிரி வந்து ஈவன் வெரிகோசலையும் சரி செஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது டீடைல்ஸ், ட்ரீட்மெண்ட் பத்தி ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட்